Types of deposits held by banks. Already சொன்னேன் இல்லையா, டிமாண்ட் டெபாசிட்ஸ், டைம் டெபாசிட்ஸ். டிமாண்ட் டெபாசிட்ஸ்னா நீங்க எப்போ போய் கேட்டாலும் அந்த மணியை உங்களுக்கு வித்ட்ரா பண்ணி கொடுப்பாங்க. தட் யூ கேன் வித்ட்ரா ஆர் ஸ்பெண்ட் ஆன் டிமாண்ட். That you can withdraw or spend on demand at any time using ATM or UPI. என்ன மோட்ல வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மணியை நீ கேட்டா உங்களுக்கு கொடுப்பாங்க. அது வந்து எதுல இருக்கும்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ்ல இருக்கும், இல்லைன்னா கரண்ட் அக்கௌண்ட்ல இருக்கும். நார்மல் நம்ம பேங்க் அக்கௌண்ட் நம்ம டே டு டே பண்றது யூபிஐ ட்ரான்சாக்ஷன்ஸ். இதுல வந்து டிமாண்ட் லயபிலிட்டின்னு ஒன்று இருக்கு. அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல டிமாண்ட் லயபிலிட்டின்னு ஒன்று இருக்கு. அதாவது சில பார்ட் வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, அதாவது இப்போ உடனே கிடைக்காது, சில பார்ட் மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கு. அந்த டிமாண்ட் லயபிலிட்டி பார்ட் மட்டும் தான் உங்களுக்கு டிமாண்ட் டெபாசிட்ல வரும். ஓகேவா? டைம் டெபாசிட்ஸ் also called fixed deposits. These are funds டைம் டெபாசிட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா FDs, RDs எல்லாம் டைம் டெபாசிட்ல வந்துரும். ஃபிக்ஸட் டெபாசிட் ஒரு அமௌண்ட்க்கு ஒரு டைம் பீரியட் அமௌண்ட் போட்டு 5 வருஷத்துக்கு 7 வருஷத்துக்கு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸடா போட்டு விட்டோம்னா அதெல்லாம் ஃபிக்ஸட். இந்த டைம் ஒரு பர்టిక్యులர் டைம்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த டெபாசிட் கிடைக்கும். Funds locked away for specific time or period to earn higher interest. Usually can't withdraw them without a penalty. Okay, then RDs, time liability of savings account. So savings account சில அமௌண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த அமௌண்ட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அந்த எடுக்கலாம் அப்படின்ற அமௌண்ட் தான் வந்து உங்களுக்கு டிமாண்ட் டெபாசிட். இல்லாத அமௌண்ட் வந்து டைம் டெபாசிட் ஆகும். Then other deposits now, there are less common funds held by the central bank RBI on behalf of foreign governments, public financial institutions or international bodies like the IMF. இப்போ வெளிநாட்டு வங்கிகள்லாம் நம்ம இந்தியாவுக்கு கடன் கொடுக்கணும் இல்லையா, அந்த அமௌண்ட் இல்லாமல் ஆர்பிஐ கிட்ட தான் இருக்கும். அதுதான் அதர் டெபாசிட்ஸ். ஸோ இப்போ வெளிநாட்டு வங்கினா ஏடிபி இருக்கு, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் இருக்கு, நியூ டெவலப்மெண்ட் பேங்க் இருக்கு, வேற என்ன பேங்க் இருக்கு, வேர்ல்டு பேங்க் இருக்கு, ஸ்டாக் பேங்க் இருக்கு, IMF இருக்கு. வேர்ல்ட் பேங்கே ஏதோ கடன் இருக்குங்களா? அவங்களுக்கு கடன் கொடுக்குற கண்ட்ரீஸ்லாம் US அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் கடன் இல்லை. சென்ட்ரலா வேர்ல்டுக்கே ஒரு பேங்க் இருக்குங்களா? இந்த பேங்க் கடன் இருக்குங்களா? வேர்ல்டுக்கே ஒரு பேங்க்னா IMF இருக்கு, இன்டர்நேஷனல் பாடி. IMF அவங்க யார்கிட்ட கடன் வாங்குவாங்க? அதான் டெவலப்டு கண்ட்ரிஸ். இப்போ ஜெர்மனி மாதிரி கண்ட்ரிலாம் வந்து டெவலப்டு. ஜப்பான்லாம் கேபிட்டல் இருந்துச்சு, அவங்களாம் டெவலப்டு, அவங்களாம் கடன் கொடுப்பாங்கல்ல மற்ற கண்ட்ரீஸ்க்கு. அதெல்லாம் என்ன மூலியமானா இந்த மாதிரி டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் மூலியமாக கொடுப்பாங்க. ஸோ அந்த கேஷ் இல்லாமல் RBI கிட்ட ஹோல்ட் ஆயிருக்கும். ஓகேவா? தென் இந்த ஃபேக்ட்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸாம் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் பேங்க் இன் இந்தியா, பேங்க்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தான். இதுதான் வந்து இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் வங்கி. இது வந்து இந்த ஹிந்துஸ்தான்ற பேங்க் வந்து மொத்தமே வந்து யூரோப்பியன் பேங்கிங் சிஸ்டம் பேஸ் பண்ணது. இந்தியன் பேங்கிங் யூரோப்பியன் பேங்கிங் சிஸ்டம் பேஸ் பண்ணது. தென் ஃபர்ஸ்ட் பிரசிடென்சி பேங்க்ஸ் 3 இடத்துல ஆரம்பிச்சாங்க. பேங்க் ஆஃப் பெங்கால், பேங்க் ஆஃப் பாம்பே, பேங்க் ஆஃப் மெட்ராஸ். இது வந்து யாரால் ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 43 சென்னையில் ஆரம்பிச்சது வந்து 43. இது வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருந்தாங்க இல்லையா, அவங்களால ஆரம்பிக்கப்பட்டது இந்த பேங்க் எல்லாமே. ஸோ அவங்களுடைய பேங்கிங் தேவைக்காக ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் சேர்த்து என்ன மாத்திட்டாங்க, அப்புறம் என்ன சொல்றாங்க, which later merged to form Imperial Bank. இந்த இம்பீரியல் பேங்க் தான் இன்னைக்கான SBI, which later merged to form the Imperial Bank. So Bank of Bengal, Bombay, Madras இம்பீரியல் பேங்க். இம்பீரியல் வந்து இப்போ SBI. ஆக்சுவலா SBI வந்து RBI முன்னாடியே இருந்துச்சு. SBI வந்து RBI முன்னாடி SBI ஆரம்பிச்சது 1921. ஆமா. இம்பீரியல் பேங்க் SBI இம்பீரியல் அந்த பேர்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் லேட்டரா SBI மாறிச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து RBI பேங்க் வச்சாங்க 1935. அதுக்கு முன்னாடி RBI இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி SBI இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் RBI வந்து பிரைவேட் ஓன் பேங்க். RBI பிரைவேட் பேங்க் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட் வாங்கினாங்க RBI ஆக்ட் போட்டு. தென் ஃபர்ஸ்ட் பியூர்லி இந்தியன் பேங்க் பஞ்சாப் நேஷனல் பேங்க் தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட பேங்க். இது வந்து ஸ்வதேசி மூவ்மெண்ட், பார்ட் ஆஃப் ஸ்வதேசி மூவ்மெண்ட். ஸ்வதேசினா என்னது, நம்ம இதில் பார்த்துக்கோங்க ஹிஸ்ட்ரியில், குரான் ஹிஸ்ட்ரியில். ஸ்வதேசினா வந்து சுதேசினா வந்து சுய என்ன சொல்லுவாங்க, நம்ம நாட்டை நம்மளே வந்து இது பண்றது, ரூல் பண்றது ஸ்வதேசி.
ஓகேவா. ஸோ அதுதான் வந்து ஸ்வதேசி மூவ்மெண்ட். அந்த மூவ்மெண்ட் அப்போ ஆரம்பிச்சது தான் வந்து இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க். பஞ்சாப் லாகூர் வந்து பஞ்சாப் இந்தியாவோட பார்ட் தான், இப்போதான் வந்து பாகிஸ்தான். தென் ஃபர்ஸ்ட் பேங்க் வித் லிமிடெட் லயபிலிட்டி. லிமிடெட் லயபிலிட்டினா பார்ட்னர்ஸ் இருப்பாங்க, ஓகேவா. ஸோ குரூப் ஆஃப் பீப்புளால் ஆரம்பிக்கப்பட்டது, இந்தியாவில் மேனேஜ் பண்ணாங்க, இந்தியன்ஸ் மேனேஜ் திஸ் பேங்க். ஸோ இப்போ அவுத் கமர்ஷியல் பேங்க் தான் வந்து ஃபர்ஸ்ட் பேங்க் வித் லிமிடெட் லயபிலிட்டி, ஓகேவா. தென் ஓல்டஸ்ட் ஜாயிண்ட் ஸ்டாக் பேங்க். ஓல்டஸ்ட் ஜாயிண்ட் ஸ்டாக் பேங்க்னா அலகாபாத் பேங்க். இது வந்து கவர்மெண்ட் பப்ளிக் பிரைவேட்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்ட் ஆஃப் திஸ் பேங்க். இந்த அலகாபாத் பேங்க் தான் இப்போ வந்து இந்தியன் பேங்கோட மர்ஜ் ஆயிடுச்சு, அலகாபாத் பேங்க். தென் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் எஸ்பிஐ. ஸோ இம்பீரியல் மோஸ்டா கெயின் பண்ணாங்க. எப்போ மர்ஜ் ஆச்சுன்றது கெயின் பண்ணாங்க. எந்த பேங்கோட மர்ஜ் ஆச்சுன்னு கேட்பாங்க. Establishment of SBI. Imperial Bank of India was first nationalized in 1955 to become the State Bank of India. So 1955 ல பேர் மாத்தினாங்க, நேஷனலைஸ் பண்ணி SBI ல. அதுக்கு முன்னாடியே அது 1991 ல வந்துட்டு 1921 எல்லாத்தையும் மர்ஜ் பண்றாங்க. இதெல்லாம் இண்டிபெண்டன்ஸ் முன்னாடியே நடக்குது. இந்த இம்பீரியல் பேங்க் வந்து எல்லாத்தையும் மர்ஜ் பண்றாங்க இண்டிபெண்டன்ஸ் முன்னாடியே வந்துட்டு 1955 SBI. Then period of 1939 to 1946. இந்த பீரியட் தான் வந்து பேங்கிங் எக்ஸ்பென்ஷன். இந்தியாவில் நிறைய பேங்க்ஸ் உருவாக ஆரம்பிச்சு, பேங்க் நிறைய வந்து திறக்க ஆரம்பிச்சாங்க 46 வரைக்கும். ஸோ இப்போ இது முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து இந்துஸ்தான் எஸ்பிஐ வந்து எந்த பேங்க் சேர்த்து உருவாக்குறாங்க அப்படின்னு கேட்கலாம். தென் ஃபர்ஸ்ட் லிமிடெட் பேங்க், ஃபர்ஸ்ட் பேங்க் வித் லிமிடெட் லயபிலிட்டி, அவுட் கமர்ஷியல் பேங்க். இது இந்த பாயிண்ட்லாம் இம்பார்ட்டண்டான பாயிண்ட், இதெல்லாம் எக்ஸாம் ஓரியன்டான பாயிண்ட்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ திரும்ப இந்த பேங்கிங் ஸ்ட்ரக்சருக்கு வருவோம். அதாவது ஒரு பேங்க் என்னென்னு சொல்றாங்க பார்ப்போம். கமர்ஷியல் பேங்க் வந்து எப்படி பிரியுது, ஷெட்யூல்டு அண்ட் நான் ஷெட்யூல்டு பிரியுது. ஷெட்யூல்டு வந்து பப்ளிக் சர்வீஸ், பப்ளிக் செக்டார், பிரைவேட் செக்டார், கோஆபரேட்டிவ், ஸ்மால் ஃபினான்ஸ், பேமெண்ட், ரீஜனல் ரூரல் பேங்க். நான் ஷெட்யூல்டு வந்து டைரக்டா அந்த பேங்க்ஸ், சில பேங்க்ஸ் இது வந்து ரொம்ப ஸ்மால் சைஸ் பேங்க்ஸ், ரீஜன் ஸ்பெசிபிக் பேங்க்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஷெட்யூல்டு, ஷெட்யூல்டு, இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்னன்னு தெரிஞ்சாகணும். ஸோ ஷெட்யூல்டு பேங்க்னா ஒன்றும் இல்லை, செகண்ட் ஷெட்யூல் ஆஃப் ஆர்பிஐ ஆக்ட் 1934 இருக்கிற பேங்க்ஸ் தான் வந்து ஷெட்யூல்டு பேங்க்ஸ். அதாவது இரண்டாம் அட்டவணை. இப்போ நீங்கள் பாலிட்டியில் பார்த்துருப்பீங்க, ஷெட்யூல் 1 to ஷெட்யூல் 10 இருக்கு, 10 ஷெட்யூல்ஸ் இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. ஷெட்யூல் 1ல என்ன இருக்கு, யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆர்டிகல்ஸ். ஷெட்யூல்னா என்னன்னா ஒரு இது மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் மாதிரி ஷெட்யூல்ன்றது, அது வந்து ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணிப்பாங்க, ஓகேவா. அதுதான் ஷெட்யூல் சொல்றது. அது 12 ஷெட்யூல்ஸ் இல்லை, 12 பார்ட்ஸ் இருக்கு, 10 ஷெட்யூல்ஸ் இருக்கு. சரி விடு, அதை விட்டு. இப்போ ஷெட்யூல்னா என்னது, ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி. ஸோ அப்போ அந்த ரெஃபரன்ஸ்ல செகண்ட் ஷெட்யூல்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் பேங்க்ஸ். அந்த லிஸ்ட் ஆஃப் பேங்க்ஸ் எதுனா ஷெட்யூல்டு பேங்க்ஸ் சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் பேங்க்ஸ் எதுனா ஷெட்யூல்டு பேங்க்ஸ். இவங்களுக்கான கிரைட்டீரியா என்னது, ஸ்ட்ரிஞ்சன்ட் கிரைட்டீரியா ஆஃப் ரிகார்டிங் கேபிட்டல் மினிமம் 5 lakhs. அதாவது 1934ல 5 லட்சம்ன்றது பெரிய விஷயம். அப்போ 5 லட்சம்ன்றது பெரிய விஷயம். அந்த 5 லட்சம் கொடுத்தாதான் நீ எப்படி பேங்க் ஆரம்பிக்க முடியும், ஷெட்யூல்டு பேங்க். ஸோ அப்போ அந்த இடத்துல 5 லட்சம்ன்றது பெரிய அமௌண்ட். அந்த 5 லட்சம் கொடுத்தாதான் உன்னால பேங்க் ஆரம்பிக்க முடியும், ஷெட்யூல்டு பேங்க். அதான் வந்து ஆர்பிஐ ரூல்ஸ் சொல்லுது. இப்போவுமே ஆர்பிஐ ரூல் அப்படிதான் இருக்கும். பட் இப்போ எந்த மாதிரி கால்குலேஷன் மாறிடுச்சு. அப்போ அந்த மாதிரி ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. 5 லட்சம் யாரோட பேங்க் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்றாங்கன்னா அந்த 1934ல இதோட கேபிட்டல் மினிமம் கேபிட்டல் எவ்வளோனா 5 lakhs, ஓகேவா. ஸோ தே என்ஜாய் டைரக்ட் ஆக்சஸ் டு ஆர்பிஐ லோன்ஸ். ஆர்பிஐ உங்களுக்கு கடன் வாங்கிக்கலாம், ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்கிக்கலாம். கிளியரிங் ஹவுஸ் மெம்பர்ஷிப். இந்த கிளியரிங் ஹவுஸ் மெம்பர்ஷிப்ன்றது ஆர்பிஐயே உங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கணும். அதாவது நீ பேங்க் வேற ஏதாவது பேங்க்கு லோன் கட்ட போற, வேற ஏதாவது பேங்க் கிட்ட லோன் வாங்க போற அப்படின்னா அது எல்லாத்தையும் ஆர்பிஐ உங்களுக்கு உள்ள போட்டு இன்டர்ஃபியர் பண்ணி எல்லாத்தையும் இதுவாக முடிச்சு கொடுக்கும். அதுதான் கிளியரிங் ஹவுஸ் மெம்பர்ஷிப் பண்றது. தென் நான் ஷெட்யூல்ட் பேங்க்ஸ் ஆர் ஸ்மாலர், நான் லிஸ்டட் அண்ட் ரெஸ்ட்ரிக்டட் இன் தீஸ் ஃபெசிலிட்டிஸ். ஸோ இப்போ நான் ஷெட்யூல்ட் பேங்க்ஸ்க்கு இந்த ஃபெசிலிட்டிலாம் கிடையாது. அவங்க ரொம்ப சின்ன பேங்க்கு, அவங்க வந்து லிஸ்டட் கிடையாது. லிஸ்டட்னா பப்ளிக் பேங்க்ஸ் சொல்லுவாங்க,
பப்ளிக்காக யார் வேணா ஷேர் ஹோல்டர் ஆகலாம். அந்த மாதிரி பேங்க்ல நான் ஷெட்யூல்டு பேங்க்ஸ். ரெஸ்ட்ரிக்டட் இன் திஸ் ஃபெசிலிட்டிஸ்னா அவங்களுக்கு இந்த கிளியரிங் ஹவுஸ் மெம்பர்ஷிப்லாம் கிடையாது. அவங்களுக்கு வந்து ஆர்பிஐலாம் வந்து இன்டர்ஃபியர் பண்ணாது. நீயே போய் பேங்கோட கம்யூனிகேட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பேங்க் விட்டுரும். உனக்கு எந்த பேங்கோட நீ பேங்கிங் வச்சுக்கணும் அந்த பேங்கோட நீ இண்டிவிஜுவலாக ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணிக்கணும். தென் RBI only includes those banks which satisfy the criteria mentioned in section 42(6)(a) of the Reserve Bank of India. ஸோ இப்போ அந்த செக்ஷன் 42ல சில கிரைட்டீரியா இருக்கு, அதை ஃபாலோ பண்ற பேங்க் தான் ஷெட்யூல்டு பேங்க்ஸ்ன்றாங்க. ரைட். ஸோ இப்போ RBI ரெகுலேஷன் ஷெட்யூல்டு பேங்க்ஸ் கம்ப்ளை வித் ஸ்ட்ரிக்ட் RBI நார்ம்ஸ். நான் ஷெட்யூல்டு பேங்க்கு அவ்வளோ ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் கிடையாது. borrowing facilities scheduled banks can borrow from RBI at bank rates. bank rate na பேங்க்குக்கு உள்ள வட்டி விகிதம் தான் பேங்க் ரேட். பேங்க்குக்கும் ஆர்பிஐக்கும் உள்ள வட்டி விகிதம் தான் ரெப்போ ரேட். ஓகேவா? ஸோ இந்த ரேட் எல்லாம் வந்து யாருக்கு ஃபிக்ஸ் ஆகும்னா ஷெட்யூல்டு பேங்க்கு தான். நான் ஷெட்யூல்டு பேங்க்கு அந்த ரேட்லாம் கிடையாது. அது பேங்க்குக்கும் அந்த நான் ஷெட்யூல்டு பேங்க்குக்கும் உள்ள அக்ரிமெண்ட். அது வந்து தனி, நீ போய் தனி டீலிங்ல வச்சுக்கணும். பட் இங்கே வந்து ஆர்பிஐ தான் ஃபிக்ஸ் பண்ணணும் அந்த பேங்க் ரேட், ரெப்போ ரேட் எல்லாம். தென் நான் ஷெட்யூல்டு பேங்க்ஸ் generally cannot borrow except in emergencies. ஸோ கடனே வாங்க முடியாது, சொந்த காசை போட்டு தான் எல்லாத்தையும் நடத்தாங்க. Then capital requirements. Scheduled banks must have paid up capital reserves of at least 5 lakhs. ஸோ இதான் சொன்னோம் இல்லையா, அந்த 5 லட்சம் கிரைட்டீரியான்றது 1934ஓட கிரைட்டீரியா. நான் ஷெட்யூல்டு பேங்க்ஸ் ஆஃபன் ஹேவ் லெஸ், இவ்வளோ இருக்குன்னு அவசியம் இல்லைன்றாங்க. சேஃப்டி அண்ட் credibility. Scheduled banks are considered safer due to higher regulatory compliance. இவ்வளோ ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த பேங்க்ல நம்பகமான பேங்காக இருக்கு அப்படின்றாங்க. while non-scheduled banks may face higher risk. என்ன வேணால் நடக்கலாம் நான் ஷெட்யூல்டு பேங்க்ல. நாளைக்கே யாராவது திவால் ஆகிட்டு சொல்லலாம், ஏதாவது மேனேஜர் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு எல்லா காசையும் அடிச்சுட்டு போயிட்டான்னா எதுவும் பண்ண முடியாது, என்னால் கண்டுபிடிக்க முடியாது. ஆர்பிஐயும் அவ்வளோ தலையிட மாட்டாங்க. பட் இந்த பேங்க்ல வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ நேற்று ஒரு பேங்க்ல வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல ஒரு பேங்க் இருந்துச்சு, மேனேஜர் வந்து 200 கோடி ரூபா ஃப்ராட் பண்ணிட்டான்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிட்டாங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்டா அது பிரைவேட் பேங்க் தான், பட் அதனால அது ஷெட்யூல்டு பேங்க். ஸோ ஆர்பிஐ வந்து உள்ள ஆக்ஷன் எடுக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த விஷயம்லாம் வந்து பண்ணுறது வந்து ஷெட்யூல்டு பேங்க்ல தான் நடக்கும். நான் ஷெட்யூல்டு பேங்க்ல அந்த லைபிலிட்டி கிடையாது. தென் கிளியரிங் ஹவுஸ் மெம்பர்ஷிப். ஒன்லி ஷெட்யூல்டு பேங்க்ஸ் ஹேவ் ஆட்டோமேட்டிக் மெம்பர்ஷிப் டு கிளியரிங் ஹவுசஸ். அதாவது ஆர்பிஐ எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு பார்த்துக்கும். பேங்க் டு பேங்க் டிரான்ஸ்ஃபர், ஆர்பிஐ டு பேங்க் டிரான்ஸ்ஃபர் எல்லாத்தையும் பார்த்துக்கும் ஆர்பிஐயே தலையிட்டு. அதான் அந்த கிளியரிங் ஹவுஸ் மெம்பர்ஷிப்ன்றது. தென் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ். பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் தான் இந்தியாவுடைய முதுகெலும்பு மாதிரி. பிரைவேட் செக்டர், பப்ளிக் செக்டார்ன்றது கவர்மெண்ட் ஹோல்ட் பண்ணக்கூடிய, கவர்மெண்ட் வந்து ஷேர் ஹோல்டர், மெஜாரிட்டி ஸ்டேக் ஹோல்டர் யாருன்னா கவர்மெண்ட் இருக்கும், அதுதான் வந்து பப்ளிக் செக்டார்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அது பிரைவேட்டோட பேங்க், பிரைவேட் செக்டார்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த மெஜாரிட்டி ஸ்டேக் ஹோல்டர் யாரு? கவர்மெண்ட்ஸ் ஹோல்ட் மெஜாரிட்டி ஸ்டேக். ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஓன்டு பேங்க். ஸோ இப்போ 51% மேலே இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ பாதிக்கு மேலே இருந்தாலே அது என்னது பப்ளிக் செக்டார் பேங்க் தான். ஸோ 2026 படி எவ்வளோ பப்ளிக் செக்டார் பேங்க் இருக்குன்றாங்க? 12 பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ். 12 பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் தான் டிவைட் இப்போ இருக்கிறதே. முன்னாடி நிறைய இருந்துச்சு, அது வந்து இந்த மர்ஜர் சொல்ல இல்லையா, இந்த மர்ஜர்னால குறைஞ்சிருச்சு. 27 வந்து 12 ஆயிடுச்சு. அடுத்தது 12 குறைக்க ட்ரை பண்ணுறாங்க அடுத்த ஸ்டெப்ல. இது வந்து இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ அந்த 12 பேங்க் தான் இருக்க மொத்தம், இதையும் குறைக்க பார்க்குறாங்க. பிப்ரவரியில் இந்த டாக்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த பேங்க் யூனியன் பேங்க்கை வந்து மர்ஜ் பண்ணலாம் வேறு ஏதாவது பேங்கோட அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ எவ்வளோ கேட்டால் 12 பேங்க்ஸ் இருக்கு இப்போதைக்கு. ஸோ இவங்களோட வேலை என்ன? இந்த பப்ளிக் செக்டாரோட பேங்க் வேலை என்ன? ஃபைனான்சியல் இன்க்ளூஷன். எல்லாருக்கும் பேங்காக இருக்கும், எல்லாருக்கான பேங்காக இருக்கும். ஏழை பணக்காரன், இந்த ஜாதி அந்த ஜாதி அப்படிலாம் இருக்கக்கூடாது, எந்த மதம் இந்த மதம் அப்படிலாம் இருக்கக்கூடாது, எல்லாருக்கான பேங்காக இருக்கும் அப்படின்றது தான் இவங்களோட கோல். ஆப்ரேட்ஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ். இவங்களோட அத்தாரிட்டி யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் கீழே இவங்க வேலை செய்கிறாங்க. ஆர்பிஐ வந்து ரெகுலேஷன், இவங்கெல்லாம் வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வராங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ். ஆர்பிஐ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ். தென் ஆர் ரெகுலேட்டட் பை ஆர்பிஐ. ஆர்பிஐ தான் என்ன பண்ணுறாங்க, இவங்க எல்லாரையும் வந்து ஆர்பிஐ வந்து சொல்லுவாங்க என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. The State Bank of India is the largest among them. Obviously, இவங்க தான் வந்து பப்ளிக் செக்டார் பிரைவேட் செக்டார் ரெண்டுத்துலையுமே இவங்க தான் லார்ஜஸ்ட் பேங்க். பேங்க்னாலே லார்ஜஸ்ட் பேங்க் எஸ்பிஐ, பப்ளிக் செக்டார்லேயும் லார்ஜஸ்ட் பேங்க் எஸ்பிஐ. ஓகேவா? ஸோ பிரைமர்லி எய்ம்ட் அட் சோஷியல் வெல்ஃபேர், ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அண்ட் ப்ரொமோட்டிங் ரூரல் அண்ட் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட். இவரோட வேலை என்னது? பொது நலன், தென் எல்லாருக்கான பேங்காக இருக்கணும், தென் ப்ரொமோட்டிங் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ இப்போ முக்கியத்துவம் எதுக்கு? விவசாயத்துக்கு கொடுக்கணும், விவசாய கடன் கொடுக்கணும்.
கிராமப்புற லோன் கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் அவங்களோட கோலே. ஸோ இன்னொரு லிஸ்ட் ஆஃப் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஆப்வியஸாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தெரிஞ்சிருக்கும். பேங்க் ஆஃப் பரோடா. பேங்க் ஆஃப் பரோடான்றது ஃபாரின் பேங்க்னு சொல்லுவாங்க. பரோடான்றது ஃபாரின் கண்ட்ரி. ஸோ பேங்க் ஆஃப் பரோடான்றது ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயே ஆப்ரேட் ஆகிற பேங்காக இருக்கும். மோஸ்ட்டாக ஃபாரின் பிரான்ச்சஸ் இவங்களுக்கு நிறைய இருக்கும். பேங்க் ஆஃப் பரோடா ஆரஞ்சு கலரில் ஒரு லோகோ போட்டிருக்கோம், பி போட்டிருக்கோம் ஆரஞ்சு கலரில். தென் பஞ்சாப் நேஷனல் பேங்க், பிஎன்பி. பஞ்சாப் நேஷனல் பேங்க் நீங்கள் பார்த்துருப்பீங்க மோஸ்ட்டாக. கனரா பேங்க், இது நார்த் சைடில் நிறையா இருக்கும். பஞ்சாப் நேஷனல் பேங்க் இங்கேயுமே இருக்குது. சென்னை சிட்டியில் கண்டிப்பாக பார்த்துருக்க முடியும். கனரா பேங்க் ஆப்வியஸாக பார்த்துருக்கோம். கனரா பேங்க்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னை தான். ஸோ அப்போது கனரா பேங்க்கு, பேங்க் ஆஃப் இந்தியா, அதெல்லாம் ப்ரைவேட் செக்டர். சாரி, கனரா பேங்க் இது கிடையாது. இந்தியன் பேங்க் தான் சென்னை. கனரா பேங்க் ஹெட் குவார்ட்டர்ஸ் கிடையாது. இந்தியன் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னை. ஆந்திரா. ஓகே. இந்தியன் பேங்க் சென்னை, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் சென்னை. ரெண்டுமே தமிழ்நாடு பேங்க். ரெண்டுமே தமிழ்நாடு பேங்க் தான். லைக் இங்கே இருக்கவங்க ஆப்ரேட் பண்ண பேங்க் அது. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வந்து செட்டியாரோட பேங்க். ஒரு செட்டியார் இருப்பாரு ஃபேமஸாக அந்த காலத்தில், அவரோட பேங்க். தென் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, யூகோ பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க். இது எல்லாமே வந்து நேஷனலைஸ். பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்ல கேள்விப்பட்டதே இல்லை. மற்றதெல்லாம் ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் 11 கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. யூசிஓ பேங்க் கேள்விப்பட்டிருக்கேன். யூகோ பேங்க் கேள்விப்பட்டிருக்கோம். சென்னையில் யூகோ பேங்க் கேள்விப்பட்டிருக்கோம். இது எல்லாமே ஓகே. ஆனால் இந்த பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் தான் எதுவும் ஒழுங்குவாங்க. பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இது எல்லாமே கவர்மெண்ட் ஓன்டு, கவர்மெண்ட் ஆப்ரேட்டட். மோஸ்ட் 51% ஷேர் வந்து கவர்மெண்டோட. தென் கம்ஸ் பிரைவேட் செக்டார். பிரைவேட் செக்டார் வந்து யார் இருப்பாங்கன்னா குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் ஹோல்ட் பண்ணுவாங்க. ப்ரைவேட்டாக குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்கலாம். நீங்களே கூட மொத்தத்தையும் ஷேர் ஹோல்டர் இல்லாமல் நீங்களே கூட வச்சிருக்கலாம். ஸோ இப்போ கவர்மெண்ட் பார்ட்டிசிபேஷன் இங்கே கம்மியாக தான் இருக்கும். பிரைவேட் செக்டார் ஆர் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வேர் பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ், கார்பரேட்ஸ் and institutional shareholders own more than 50% of the equity capital rather than the government. அம்பானியே ஒரு பேங்க் ஸ்டார்ட் பண்றதா பண்ணலாமே, வாய்ப்புகள் இருக்கு. So these profit driven banks such as HDFC, ICICI, Axis Bank are regulated by RBI. எல்லாரும் யார் ரெகுலேட் பண்றா? RBI தான் ரெகுலேட் பண்ணும். Are known for advanced technology, rapid services, diverse financial products. இவங்களோட பிரைவேட் செக்டருக்கு பப்ளிக் செக்டருக்கு ஒரு மேசிவ் டிஃபரன்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக இவங்களோட ஆக்சஸ் சர்வீசஸ் எல்லாமே பெட்டராக இருக்கும். பார்த்தீங்கன்னா பிரைவேட் செக்டரோடது ஆக்சிஸ் ஆப்லாம் ஆக்சிஸ் ஆப் நல்லா இருக்கும். அதுக்கு எஸ்பிஐ ஆப்பே நல்லா இருக்கும். சரி, இதான் சொல்கிறேன் அப்படி. ஓகே, பட் இவங்களோட HDFCல மட்டும் எப்போ பார்த்தாலும் வந்து ஏடிஎம் எடுத்து நியூ நோட்ஸாக இருக்கும். அதை எப்படி கொண்டு வரான்னு தெரியல. அவங்களோட எல்லாமே பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீனு மாடர்னா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடர்னா இருக்கும். மற்றதெல்லாம் வந்து நீங்க சொல்ற அந்த அது இதுவே ஒரு மாதிரி கலரே போயிட்டு தேடிட்டு இருக்கலாம். ஆனா வந்துட்டு HDFC ஏடிஎம் எல்லாம் போனோம்னா அதே அதான் அவங்களோட இது. பிரைவேட் செக்டர் வந்து இப்போ பணத்தை உள்ள பம்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. பிரைவேட் அவங்களோட ப்ராஃபிட்டை என்ன வேணா பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அவங்களோட கோலே, ப்ராஃபிட் தான் கோலே. So, as of 2025, there are over 20 private sector banks in India. யாருன்னா டாப் பேங்க்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியும். ஆப்வியஸாக நிறைய பேங்க்ஸ் இருக்கு. HDFC, ICICI, ஆக்சிஸ், கோட்டக் மஹிந்திரா கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ இந்த சென்டர்ன்றது யாரோடனா அந்த அசோக் லேலண்ட், ஹிந்துஜா பேங்க்ஸ் அவங்களோடது. அதர் ப்ராமினன்ட் பேங்க்ஸ், ஃபெடரல் பேங்க்கு, IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்கு, பந்தன் பேங்க்கு, எஸ் பேங்க்கு. எஸ் பேங்க் தான் நடுவில் ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு இல்லையா? அப்பயுமே லிக்விடிட்டி இஷ்யூ வந்தப்போ RBI தான் வந்து ஹெல்ப் பண்ணி காப்பாற்றினாங்க. சிஇஓலாம் சேஞ்ச் பண்ணாங்க. தென் RBL, ரத்னகர் பேங்க் தான். ஆமாம், ஓல்டு பிரைவேட் பேங்க்ஸ். கரூர் வைசியா வந்து அதான் இது ஒரு செட்டியாரோடைய பேங்க். கரூர் வைசியா இருக்கு. கிரீன் கலர்ல ஒரு லோகோ போட்டிருக்கு, கேள்வி. சவுத் இந்தியன் பேங்க் வந்து ஸ்வதேசி மூவ்மெண்ட் அப்போ ஆரம்பிச்சது. பிரைவேட் பேங்க் தான் ஸ்வதேசி மூவ்மெண்ட் அப்போ ஆரம்பிச்சது. இவங்க 5 லட்சம் வச்சு ஆரம்பிச்சது. இவங்க 5 லட்சம் ஷெட்யூல்ட் பேங்க் தானே இவங்க. ஆமா, இவங்க 5 லட்சம் 5 lakhs கொடுத்து ஆரம்பிச்சாங்க அந்த டைம்ல. ஸ்வதேசி கணக்கு காட்டுவோம். 200 கோடி
இருக்கு அந்த மாதிரியா? இப்போ உங்களோட வெல்த் எங்கேயோ இருக்குல்ல. இவங்க நிறைய பேங்க் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க இந்தியா ஃபுல்லாக, எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் அண்ட் டர்ன் ஓவர்ஸ் பார்த்துருப்பாங்க. ஸோ அப்போ ஆப்வியஸாக அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ப்ராஃபிட்டும் ஏறி இருக்கும்ல. தென் கம்ஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ். கோஆப்ரேட்டிவ் பேங்க் வந்து இவங்களோட கோல் என்னன்னா ப்ராஃபிட் கிடையாது. இவங்களோட கோல் என்னது ப்ராஃபிட் கிடையாது, பட் ரூரல் டெவலப்மெண்ட் தான் இவங்களோட ப்ராஃபிட். எல்லாமே வந்துட்டு விவசாயிகளுக்கு ரூரல் ஏரியா நான் ப்ராஃபிட், இது ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுங்க. கோஆபரேட்டிவ் வேலை நான் ப்ராஃபிட், ரூரல் ஏரியா. கோஆபரேட்டிவ் பேங்க்ல லோன் வாங்கினா லோன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அதாவது ஒரு பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா கோஆபரேட்டிவ் பேங்க்ல யார் யாரெல்லாம் தள்ளுபடி வாங்கியிருக்கீங்களோ அவங்க எல்லாம் தள்ளுபடி சொல்லிடுவாங்க. நிலம் வாங்கிருக்கீங்கன்னா நிலத்துக்கு அகேன்ஸ்டா நீங்க லோன் வாங்கலாம். ஸோ கோஆபரேட்டிவ் பேங்க் வந்து இப்போ எல்லா செக்ஷன்லயுமே கோஆபரேட்டிவ் பேங்க் இருக்கு. சென்னையிலுமே அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்லாம் யார் வேணா வாங்கலாம். ஸோ அப்போ அந்த இடத்துல வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு, வட்டிலாம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இதோட இதுல வந்து பேங்க்கு வந்து வேலை வாங்குறது கூட ஈஸியா வந்து பேமெண்ட் கொடுத்துட்டு வேலை வாங்கிடுவாங்க. எல்லாருமே எக்ஸாம்பிள்ஸ் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் எந்த பேங்க் ஆகும் இப்போ எல்லாமே வந்து எக்ஸாம்பிள்ஸ். ஆனா நாங்க 2003-2004 அந்த ரேஞ்சில வந்துட்டு பேமெண்ட் கொடுத்து கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் உண்மை இருக்கு சார். காசு கொடுத்து தான் குரூப் 1 குரூப் 2 எல்லாமே காசு இருக்கு சார். ஸோ இந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ஸோட ரூல் என்னது, லோ நான் ப்ராஃபிட் ரூரல் ஏரியாவில் இருக்குது. இதை வந்து எப்படி பிரிப்பாங்கன்னா 3 கேட்டகரியாக பிரிப்பாங்க. பேக்ஸ், பிசிசிபிஸ் அண்ட் அர்பன் லெவல் எஸ்சிபிஸ். ஃபர்ஸ்ட் வந்து பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டிஸ். இதெல்லாம் எங்க இருக்குன்னா கிராமப்புற லெவல்ல இருக்கும். அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் சொசைட்டின்பாங்க, சொசைட்டின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்லலாம். சொசைட்டின்னு சொன்னா எதை மீன் பண்றாங்க, இந்த சொசைட்டில எதை மீன் பண்றாங்கன்னா கோஆபரேட்டிவ் பேங்க், அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் சொசைட்டி, பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் சொசைட்டி, இதெல்லாம் கிராமத்துல இருக்காது. அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். இதெல்லாம் வந்து அடுத்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்குது. ஒரு கிராமம் இருக்குன்னா அந்த கிராமத்து எல்லாத்தையும் ஒரு பிஎஸ்சிஎஸ் இருக்கும். அதுக்கு மேல ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்துக்கும் ஒரு டிசிசிபிஸ் இருக்கும். அதுக்கு மேல ஒரு ஸ்டேட்ல இருக்கிறது ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் எஸ்சிபிஸ் அட் ஏபெக்ஸ் லெவல். இதுதான் தமிழ்நாட்டுக்கு டிஎன்எஸ்சி பேங்க்னு சொல்லி. இந்த ரவுண்டானா இருக்குல்ல, ரவுண்டானோட கார்னர்ல பாத்தீங்கன்னா ஒரு பேங்க் இருக்கும் டிஎன்எஸ்சி. அது வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டோட கோஆபரேட்டிவோட ஏபெக்ஸ் லெவல் பேங்க். இந்த ஸ்டேட் கோஆபரேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் அதான் ஹெட், அந்த பேங்க் தான். அதாவது இந்த கோஆபரேட்டிவ் நார்மல் எல்லா பேங்க் மாதிரி நம்ம போய் அக்கவுண்ட் ஆரம்பிச்சோம் அந்த மாதிரி பண்ணலாம். கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்ல நீங்க அக்கவுண்ட் வச்சுக்கலாம். லோன் வாங்குறது தான் மோஸ்ட். அது கஷ்டமோ இல்ல வாங்கலாம், யாரோட ஒன்றும் பிரச்சனை இல்லை. லோன் வாங்கலாம். விவசாயிகள் இருக்கிறவங்க நிறைய லோன் வாங்கலாம். இப்போ வந்து இது வந்து எப்படின்னா அவசியம் ஒன்றா வந்து இது வந்து அதான் சொல்லுறேன். இப்போ அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்னா இந்த வேலையில இருக்கவங்களுக்கு ஒரு கோஆபரேட்டிவ் பேங்க் இருக்கும். இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல வேலை செய்யறவங்களுக்கு ஒரு கோஆபரேட்டிவ் பேங்க் இருக்கு. அந்த மாதிரி இந்த ஒரு செக்டாரா ஒன்று இருக்கு. அக்ரிகல்ச்சர்ல இருக்குன்னா அதுக்கு அவருக்கு ஒரு பேங்க் இருக்கும். ஸோ நீ அங்க வந்து அக்ரிகல்ச்சர்ல வந்து வாங்க முடியும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு செக்டாருக்கும் ஒரு பேங்க் இருக்கும். இப்போ நீ வந்து வேலை செய்ய போறோம்னா உனக்கு ஒரு சர்க்கிள் இருக்கும். அந்த சர்க்கிள்ல நீ லோன் வாங்கிக்கலாம், என்ன பண்ணலாம். அங்க உடனே நீ ஹவுசிங் லோன்லாம் வாங்க முடியாது. ஸோ அதுக்கான இது லிமிட் இவ்வளவுதான். அதில் நீ பெரிய கடன்லாம் வாங்க முடியாது. அங்கே போய் பெரிய கடன்லாம் வாங்க முடியாது. மார்கேஜ் லோன்னா உங்களுக்கு டைரக்டாக பப்ளிக் செக்டாரோ இல்லை ப்ரைவேட் செக்டாரோ அனுப்பிச்சு விட்ருவாங்க. ஸோ மெம்பர் ஓனர்ஷிப் யார் இதை ஓன் பண்ணுறான்னா கஸ்டமர்ஸ் ஆகி நீங்கள் தான் ஓன் பண்ணுறீங்க. ஓகேவா? அந்த பேங்க் ரன் பண்ணுறதுக்கு காரணம் வந்து இவங்களோட இதில் தான். ஸோ ப்ராஃபிட் கிடையாது, ஆப்வியஸாக கஸ்டமர்ஸ்க்காக ரன் பண்ணுறது தான். தென் நான் ப்ராஃபிட் ஃபோக்கஸ் ஆப்ரேட் ஆன நோ ப்ராஃபிட் நோ லாஸ் ஆர் லோ ப்ராஃபிட் பேசிஸ் டு சர்வ் மெம்பர்ஸ். இவங்களோட எல்லாமே ப்ராஃபிட் கிடையாது. தென் ரூரல் ஃபோக்கஸ் கிராமப்புறங்களுக்கு எல்லாருக்கும் கிரெடிட் சேரணும். கிராமத்தில் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக கிரெடிட் சேரணும் அப்படின்றது தான். ஏன்னா அவங்க வந்து வட்டி அதிகமாக வாங்குற நிறைய பேர் இருப்பாங்க. அங்கே வந்து இப்போ சப்போஸ் விளைச்சல் சரியில்லை அப்படின்னா அங்கே போய் ஒரு பெரிய கடலில் மாட்டிக்குவாங்க. அந்த 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 மகசூல் சரியில்லை அப்படின்னா அவங்க வந்து பெரிய கடனை தள்ளப்பட்டுருவாங்க. அவங்கள வந்து எடுக்கணும்ன்றதுக்காக தான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பேங்க் கோஆபரேட்டிவ் பேங்க் வந்து உங்களுக்கு பணம் தேவை நேராக. ஏன்னா அங்க போய் நீ வந்து மாட்டிக்கிட்டேன்னா அடுத்த வாட்டி இவனால வந்து இறங்கவே முடியாது. சப்போர்ட் பண்ண கவர்மெண்ட் ஒரு வகையில விவசாயிகளுக்கு அப்படிங்கிறது கோஆபரேட்டிவ் பேங்க் வச்சிருக்காங்க.
தென் ரெகுலேஷன் சூப்பர்வைஸ்டு பை ஆர்பிஐ அண்ட் நபார்ட், 2 பேர் இருக்காங்க சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு. ஆப்வியஸாக நபார்ட் சூப்பர்வைஸ் பண்ணும் இந்த டிசிசிபிஸ் எஸ்சிபிஸ் எல்லாம். நபார்ட்னா அக்ரிகல்ச்சர் பேங்க். நபார்ட் வந்து இந்த மாதிரி ஆர்பிஐ மாதிரி தான். ஆர்பிஐ மாதிரி எதுக்குன்னா இந்த ரூரல் பேங்க்குக்கு எல்லாத்துக்கும் இவங்க தான் ஹெட். ரீஜனல் ரூரல் பேங்க்குக்கு, கோஆபரேட்டிவ் சொசைட்டி பேங்க்குக்கு எல்லாத்துக்கும் இவங்க தான் ஹெட். இவங்க வந்து டைரக்டா டெபாசிட் எல்லாம் வாங்க மாட்டாங்க. இவங்க வந்து ரெகுலேஷன்ஸ் மானிட்டர் பண்றதுன்னு பார்ப்பாங்க. யாருன்னா இந்த மாதிரி கோஆபரேட்டிவ் பேங்க், ரூரல் பேங்க், இவங்களை மானிட்டர் பண்றதுக்கு மேலே யார் இருப்பானா ஆர்பிஐ. 3 tiers ஆஃப் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டிஸ் கிராமப்புற லெவலில் இருக்கும் பேஸ்ல. ஸோ இவங்களோட ஆப்ரேஷன் எங்கே இருக்குன்னா கிராஸ் ரூட் லெவலில், வில்லேஜ், கிராம பஞ்சாயத்து லெவலில் தான் இவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க. டீலிங் டைரக்ட்லி வித் ஃபார்மர்ஸ் டு ப்ரொவைட் ஷார்ட் டேர்ம் லோன்ஸ். ஃபவுண்டேஷன் ப்ரொவைடிங் டைரக்ட் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் ஃபாஸ்டரிங் ரூரல் சேவிங்ஸ். ஸோ இப்போ கிராமத்தில் இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இவங்களோட இதுவே. டைரெக்டாக அவங்களுக்கு லோன் கொடுக்குறது கிராம விவசாயிகளுக்கு. தென் டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் டிசிசிபிஸ், இவங்க எங்கே ஆப்ரேட் பண்ணுறாங்க பாரு, டிஸ்ட்ரிக்ட் லெவலில். So they operate as district levels, functioning as intermediaries between state cooperative banks and PACS. இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு பிரிட்ஜா இருக்காங்க. They provide finance and coordinate activities for the PACS within their jurisdiction. So இவங்களுக்கு கீழே இருக்கிற PACS எல்லாத்தையும் இவங்க மானிட்டர் பண்ணுவாங்க. யாரு? இந்த DCCBs. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒன்று இருக்குன்னா அது கீழே எத்தனை PACS இருக்கோ அது எல்லாத்தையும் இவங்க மானிட்டர் பண்ணிக்குவாங்க. தென் இவங்க இந்த மாதிரி நிறைய DCCBs இருக்கும், நிறைய டிஸ்ட்ரிக்ட் பேங்க்ஸ் இருக்கும்ல, அதுக்கு மேலே யார் இருக்காங்க? SCBs. டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஸ்டேட் பண்ணுவாங்க, ரூரல்ல இருக்கிறதுலாம் வந்து டிஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. இந்த SCBஸ்னா ஏபெக்ஸ் லெவல், மேலே ஸ்டேட்டுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. டாப் டியர் இன்ஸ்டிடியூஷன் அட் ஸ்டேட் லெவல். தே ஆக்ட் அஸ் லிங்க் பிட்வீன் ரிசர்வ் பேங்க்கு நபார்டோட இவங்க கம்யூனிகேட் பண்ணிக்குவாங்க. இவங்க வந்து ஸ்டேட்ல என்ன நிலவரம் அப்படின்றத இவங்க கம்யூனிகேட் பண்ணிக்குவாங்க SCBs. ஓகேவா? ஸோ த லோவர் டியர் பேங்க்ஸ் acting as a central financing agency for the entire state cooperative structure. ஸோ இப்போ PACS, DCBs, அதுக்கு மேலே SCBs, அதுக்கு மேலே நபார்டு, அதுக்கு மேலே RBI. ஓகேவா? இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற சில கோஆபரேட்டிவ் பேங்க்ஸோட லிஸ்ட் இது. ஸோ சென்னை சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க், இது வந்து அர்பன் பேங்க் தான், இது சென்னையில இருக்கு. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க், திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்ட், காஞ்சிபுரம் சென்ட்ரல். அது என்ன சார் சென்ட்ரல்? மத்திய கூட்டுறவு வங்கின்றாங்க. சென்ட்ரல்னா மோஸ்டா வந்து UCBஸா இருக்கும் உங்களுக்கு. சென்ட்ரல் அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்கா இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம். இல்லைன்னா வந்து அந்த ஏரியாவுக்கு அது இதுவாக இருக்கும். காஞ்சிபுரம் கீழே இருக்கிற PACSக்கு அவங்க இதுவாக இருப்பாங்க. மேலே பாருங்க, இந்த தமிழ்நாடு ஸ்டேட் ஏபெக்ஸ் கோஆபரேட்டிவ் பேங்க் யாரு? TNSC பேங்க். இந்த TNSC பேங்க் பார்த்துருப்பீங்க. நீங்கள் போகும்போது கூட பாருங்க, இந்த கார்னரில் இருக்கும், அந்த அவுட்டனோட அந்த கார்னரில். TNSC பேங்க் தான் வந்து ஹெட்டு, சென்னையில் இருக்கு. ஸோ இது இவங்க தான் மெயின் ஸ்டேட் லெவல் பேங்க். கோஆபரேட்டிவ் பேங்க் எல்லாத்துக்கும் இவங்க தான் அத்தாரிட்டி தமிழ்நாட்டில். தமிழ்நாடு ஸ்டேட் ஏபெக்ஸ் கோஆபரேட்டிவ் பேங்க் இஸ் அ ஷெட்யூல்டு கோஆபரேட்டிவ் பேங்க். இதுதான் முக்கியமான பாயிண்ட். இது மட்டும் தான் ஷெட்யூல்டு கோஆபரேட்டிவ் பேங்க். ஷெட்யூல்டு கோஆபரேட்டிவ் பேங்க்னா இவங்க ஷெட்யூல் 2ல வர்றவங்க, RBI ஆக்டோட ஷெட்யூல் 2ல வர்றவங்க. மற்றதெல்லாம் ஷெட்யூல்ல வராத பேங்க், நான் ஷெட்யூல்டு பேங்க்ஸ். ஓகேவா? மொத்தம் நம்ம கமர்ஷியல் பேங்க் ஷெட்யூல்டு, நான் ஷெட்யூல்டு பிரிச்சோம் இல்லையா? ஷெட்யூல்டுக்குள்ள கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் பார்த்தோம் இல்லையா? அந்த கோஆபரேட்டிவ் லிஸ்ட்ல யார் வராங்கன்னா இவங்க மட்டும் தான் வருவாங்க. தமிழ்நாடு ஸ்டேட் ஏபெக்ஸ், TNSC மட்டும் தான் வருவாங்க. சில பேங்க்லாம் வந்து அன்ஷெட்யூல்டு, நான் ஷெட்யூல்டு பேங்க்ல போயிடும். இவங்க அட்டவணையில் இல்லாத பேங்க். ஓகேவா? தென் லோக்கல் ஏரியா பேங்க்ஸ். லோக்கல் ஏரியா பேங்க்ஸ் வந்து இந்தியாவில் எப்படின்னா பிரைவேட் ஸ்மால் ஸ்கேல் பேங்க்ஸ். இது ஆரம்பிச்சதே வந்து 1996ல ஆரம்பிச்சிருப்பாங்க, லேட்டராக தான். டு ப்ரமோட் ரூரல் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோக்கஸிங் ஆன் ஸ்பெசிஃபிக் அண்ட் கண்டினியூஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ். இதெல்லாம் இப்போ ரொம்ப ரேராக தான் இருக்குது. லோக்கல் ஏரியா பேங்க்ஸ்ன்றது ஸ்பெசிஃபிக்காக எங்கேயுமே கிடையாது, ரொம்ப ரேராக தான் இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க, கோஸ்டல் லோக்கல் ஏரியா பேங்க் ஆந்திர பிரதேஷ். கரெக்டாக அந்த ஏரியா, அந்த செலக்ட் பாக்கெட்டில் தான் இருக்கும், அதை தாண்டி வெளியே வர இவங்களோட ஸ்கோப்பே கிடையாது. இட் ஆப்ரேட்ஸ் இன் கிருஷ்ணா, வெஸ்ட் கோதாவரி அண்ட் குண்டூர் டிஸ்ட்ரிக்ட்ஸ். அவ்வளோதான். இந்த டிஸ்ட்ரிக்ட்டை தாண்டி அவங்களுக்கு பிரான்ச்சும் இருக்காது, அவங்களுக்கு வேல்யூவும் கிடையாது, கவர் பண்ண முடியும். லோக்கல் ஏரியா இதுக்கு இந்த பீப்புளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட பேங்க் தான் அது. தென் கேபிட்டல் லோக்கல் ஏரியா பேங்க் எந்த ஏரியாவில்? பஞ்சாப், பாகுவாரா இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ல, ஜலந்தர், கபத்துல்லா அண்ட் ஹோஷியார்பூர் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ல தான் மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப லிமிட்டடான பேங்க் இவங்க, ஒரு சில செலக்ட் பாக்கெட்ல மட்டும் தான் இருப்பாங்க.
ஸோ இவங்க வந்து எது கீழே வராங்கன்னு பாருங்க. இவங்க பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் கிடையாது, முக்கியமான பாயிண்ட் இது. கம்பெனிஸ் ஆக்ட் 1956 லோக்கல் ஏரியால கம்பெனிஸ் ஆக்ட்ல வந்து. ஸோ இவங்களுக்கு வந்து ரெகுலேஷன்லாம் ஸ்ட்ரிக்டான ரெகுலேஷனே கிடையாது. ஸோ தே ஃபங்க்ஷன் ஆஸ் நான் ஷெட்யூல்டு பேங்க்ஸ் ரெகுலேட்டட் பை ஆர்பிஐ. ஆர்பிஐ தான் ரெகுலேட் பண்ணும். பட் இவங்க ஆர்பிஐ ஆக்ட்லயும் வர மாட்டாங்க. இவங்க வந்து ஷெட்யூல்டு பேங்க் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 அதுலயும் வர மாட்டாங்க. கம்பெனிஸ் ஆக்ட்ல தான் வர்றாங்க. ஆனா ரெகுலேட் பண்றது யாரு? ஆர்பிஐ. எந்த பேங்க்ல இருந்தாலும் ஆர்பிஐ தான். இவங்களோட முக்கியமான விஷயம் என்னன்னா 15% கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ, சிஏஆர்னு. ஸோ இவங்க எப்பவுமே அந்த 15% ஆஃப் கேபிட்டல் வச்சிருக்கோம் கையில, சிஏஆர்னு சொல்லுவாங்க. தென் 40% ப்ரையாரிட்டி லெண்டிங் செக்டார். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ப்ரையாரிட்டி லெண்டிங் செக்டார்னா என்ன நம்ம பார்ப்போம் லேட்டரா. அதாவது ஏழை மக்களுக்குலாம் அது வருமான வரி இந்த பாவர்ட்டி லைன்னு சொல்லுவாங்கல்ல, வருமான கோட்டுக்கு கீழ் வந்து இருக்காங்கல்ல பீப்புள், அவங்களுக்கு கண்டிப்பா 40% ஆஃப் த லோன்ஸ் நீங்க டிஸ்பர்ஸ் பண்ணிருக்கணும் இந்த பேங்க் வச்சிருந்தீங்கன்னா. ஸோ லோக்கல் ஏரியா பேங்க் வந்து என்ன பண்ணிருக்கணும், ப்ரையாரிட்டி லெண்டிங் செக்டாருக்கு 40% அவங்களோட லோன்ஸ்ல 40% ஆஃப் த லோன்ஸ் இவங்களுக்கு கொடுத்துருக்கணும் கம்பல்சரியா. இது வந்து ரூல். யார் செட் பண்றாங்கன்னா ஆர்பிஐ தான் செட் பண்ணும். இந்த ப்ரையாரிட்டி லெண்டிங் செக்டார் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நம்ம லேட்டரா பார்ப்போம். இதனாலதான் வந்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் சொல்லலையே டேர்ம், எல்லாருக்கும் அந்த பணம் போய் சேரணுன்றது. ஸோ இப்போ இவங்களுக்கும் அந்த பாலிசி படி ப்ரையாரிட்டி லெண்டிங் செக்டார்ன்ற கான்செப்டை கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து எல்லா பேங்க்ஸையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணும். இங்க இருக்கிற ஷெட்யூல்டு பேங்க்ஸும் சரி இம்ப்ளிமெண்ட் பண்ணும் ப்ரையாரிட்டி லெண்டிங் செக்டார்னு ஒரு உண்டு. தென் ரீஜனல் அண்ட் ரூரல் பேங்க்ஸ், இதெல்லாம் தான் வந்து கிராமப்புற வங்கிகள்னு சொல்லுவாங்க. கிராமப்புற வங்கிகள்ல எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1975 ஆர்ஆர்பிஸ், ரீஜனல் அண்ட் ரூரல் பேங்க்ஸ். எந்த கமிட்டி ஆரம்பிக்குதுன்னா நரசிம்மன் கமிட்டி. இது ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. இப்போ இதெல்லாம் தான் எக்ஸாம்ல கேட்பாங்க. ஸோ இப்போ நரசிம்மன் கமிட்டி வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொண்டு வருவாங்க. அந்த ரெக்கமெண்டேஷன் படி நமக்கு ஸ்டேட்டுக்கு ஒரு ஸ்டேட்டுக்குமே ஆர்ஆர்பிஸ் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி கிராமப்புற வங்கிகள். ஏன்னா கிராமப்புறத்துல பணம் போய் சேர்ந்தாதான் நமக்கு அக்ரிகல்ச்சர் டெவலப் ஆகும். அப்போதான் நாட்டோட வளர்ச்சிக்கு நம்ம இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பிஸ் ஒன்று உருவாக்குன்னு சொல்லி ஆர்ஆர்பி செட்டப் பண்றாங்க. யாரோட ரெக்கமெண்டேஷனா? நரசிம்மன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன். ஓகேவா? இவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா ஃபார்மர்ஸ், அக்ரிகல்ச்சர் லேபரர்ஸ், ஆர்டிசன்ஸ். ஸ்மால் ஃபார்மர்ஸ்னா விவசாயிகள், அக்ரிகல்ச்சர் லேபரர்ஸ்னா அவங்க கிட்ட லேண்ட் இருக்காது, அக்ரிகல்ச்சரல் லேண்ட் இருக்காது, பட் ஆனால் அவங்க போய் மற்றவங்களோட லேண்ட்ல வேலை செய்யணும். ஆர்டிசன்ஸ்னா கைவினை பொருட்கள் செய்யறாங்க இல்லையா, அவங்க தான் ஆர்டிசன்ஸ். ஆர்ஆர்பிஸ் ஜாயின்ட்லி ஓன்டு பை சென்ட்ரல் கவர்மெண்ட் 50%. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்டோட ஷேர் அந்த ஆர்ஆர்பிஸ்ல 50% இருக்கும். ஸ்டேட் கவர்மெண்டோட பங்களிப்பு 15%. ஸ்பான்சர் பேங்க்ஸ் 35%. இந்த ஸ்பான்சர் பேங்க்ஸ் யாருன்னா எஸ்பிஐ, கனரா பேங்க், இந்த மாதிரி பேங்க்லாம் பேங்க் பண்ணுவாங்க. ஸ்பான்சர் பேங்க் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஆர்ஆர்பிஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தென் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் டேட் ரொம்ப முக்கியம். October 2, 1975. யாரோட டேட் ஆஃப் பர்த்? யாரோட டேட்? பர்த் டேட் காந்தியோட. காந்தி தான் எப்பவுமே வந்து சொல்றவர். அவரோட டேட் ஆஃப் பர்த்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா? இந்த பாயிண்ட்ல ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஆர்ஆர்பிஸ் எப்ப ஆரம்பிச்சாங்க, எங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க? பிரதம பேங்க், உத்தரப்பிரதேஷ். இதுதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கப்பட்ட ஆர்ஆர்பி அண்டர் த ஆர்ஆர்பி ஆக்ட் ஆஃப் 1976. இதுவும் முக்கியம். ஓகேவா? They are regulated. ஆரம்பிச்சது 75, ஆக்ட் 76. 1975 அவருடைய ஆக்ட் வந்து 76. ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது உத்தரப்பிரதேஷ் பிராத்தம். சோ அஸ்ல போவோம் அப்படிங்கிறது பிராத்தமா பேங்க். ஓகேவா? They are regulated by Reserve Bank of India. ஆர்ஆர்பி வந்து ரெகுலேட் பண்றது யாருன்னா நபார்ட். நபார்ட் ரெகுலேட் பண்றது ஆர்பிஐ அண்ட் சூப்பர்வைஸ் பை நபார்ட். ஸோ நபார்ட் தான் டைரக்ட் கண்ட்ரோல், அதுக்கு மேல ஆர்பிஐ. As of 2026, there are 28 RRBs operating across India with over 22,000 branches. So 28 banks இருக்கு RRBsன்றாங்க. RRB 28, அது என்ன சார் 22,000 branch இருக்கு. 22,000 இந்த மாதிரி இருக்கக்கூடிய, அதாவது கிராமப்புற எண்ணிக்கை வந்துட்டு 28 பெரிய விஷயம். அதாவது அவங்க நேம்ல வந்து 28 பிரான்ச்சஸ் வந்து 22,000. தென் இதுக்கப்புறம் வர போறது எல்லாமே ஸ்பெஷலைஸ்டு பேங்க். ஸ்பெஷலைஸ்டு பேங்க்னா ஒன்றும் இல்லை.
முத்ரா பேங்க் இவங்க வந்து ஸ்பெசிபிக் செக்டாரை பேஸ் பண்ண பேங்க். அதாவது எம்எஃப்ஐஸ், என்பிஎஸ், என்பிஎஃப்சிஸ் பேங்க்ஸ் இவங்க வந்து யாருக்காக வேலை செய்கிறாங்கன்னா ஸ்மால் மைக்ரோ என்டர்பிரைசஸ், நான் கார்பரேட், நான் ஃபார்ம். ஸோ இவங்க வந்து ஃபார்மிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு அக்ரிகல்ச்சர் பேங்க்ஸ் இருக்கு, ஆர்ஆர்பிஎஸ் இருக்கு. ஃபார்மிங் பண்ணாமல் சில பேர் இருப்பாங்கல்ல, சில பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க, சில பேர் வந்து உற்பத்தி பண்ணுறவங்க இருப்பாங்க, ப்ரொடக்ஷன் பண்ணுறதுல இருப்பாங்க, மேனுஃபேக்சர் பண்ணுறதுல இருப்பாங்க, தீப்பெட்டி தொழிலாளர்கள் அவ்வளோ இருக்காங்கல்ல. ஸோ அவங்களுக்கு எங்கே போவாங்கன்னா இந்த முத்ரா பேங்க். அவங்களோட வேலையை வந்து கார்பரேட் பெரிய பெரிய ஆளுங்களாம் கிடையாது. கார்பரேட்லாம் பெரிய பெரிய கேபிட்டல் வச்சுருவாங்க, அவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து சின்னதாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சின்னதாக மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கு, சின்னதாக ப்ரொடக்ஷன் வச்சுருக்கவங்களுக்கு தான் இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, ஸ்மால் அண்ட் மைக்ரோ என்டர்பிரைசஸ். ஸோ அவங்களுக்கான பேங்க்ஸ் தான் முத்ரா பேங்க். மோடி கொண்டு வந்த முத்ரா ஸ்கீமும் இந்த முத்ரா பிஎம்எம்ஒய் அடுத்த இந்த ஸ்கீம் இது பின்னாடியே இருக்கு. ஸோ தொழில் செய்யறவங்கலாம் வந்துட்டு பேங்க்ல வந்து ஈஸியா முத்ரா லோன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பேங்க் போனா முத்ரா லோன் கிடைக்கும். அது வந்து முத்ரா பேங்க்ன்றது இவங்க கொண்டு வந்தாங்க. எதுக்குன்னா அந்த பிஎம்எம்ஒய் ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்றது, பிஎம்எம்ஒய் ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கே உருவாக்கப்பட்ட பேங்க் தான் அந்த முத்ரா பேங்க். தொழிலாளே அவங்க சின்ன தொழிலாம் போயிட்டு முத்ரா லோன் வாங்கிக்கலாம். ஸோ எஜுகேஷன் யாரெல்லாம் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கும், சுய தொழில் பண்ணுறோம், முத்ரா லோன் வாங்கிக்கலாம் அப்படின்னு முத்ரா லோன். அதுலேயே வந்து நிறைய டைப் ஆஃப் லோன் இருக்கு, அதையுமே நம்ம பார்ப்போம். லான்ச் இன் ஏப்ரல் 2015. ஸோ மோடி கவர்மெண்ட் வந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. 2015 வந்து தான், ஏப்ரல் 2014 அப்புறம் தான் வராங்க. 14 ஆரம்பிக்கிறாங்க. இஸ் a government institution providing refinance to last mile financiers. லாஸ்ட் மைல்னா கடைசி இருக்கவங்க. ஸோ இப்போ எம்எஃப்ஐஸ்னா ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. சரி சொல்லுவோம். என்பிஎஃப்சிஸ்னா நான் பேங்கிங் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் பேங்க்ஸ். ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய பேங்க், யூனிவர்சல் பேங்க் மாதிரி இல்லாமல் ஒரு செக்டாரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் இந்த முத்ரா பேங்க். என்ன செக்டார்னு கேட்டால் ஸ்மால் அண்ட் மைக்ரோ என்டர்பிரைசஸ். ஓகேவா? இட் ஃபெசிலிட்டேட்ஸ் கொலாட்ரல் ஃப்ரீ லோன்ஸ் அண்டர் த பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா, பிஎம்எம்ஒய். கொலாட்ரல் ஃப்ரீனா என்னது? கொலாட்ரல் ஃப்ரீனா எதையுமே நீ அடமானம் வைக்கிறாங்க. அடமானம் கேட்டாலே புது இல்லை, அவங்க ப்ராப்பரா பிளான் இருக்கா, நீங்க என்ன பிளான் பண்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. கிரைட்டீரியா இருக்கும் அதுவுமே. ஓகேவா? முத்ரா acts as a refinancing institution and not a direct lending bank to individuals. ஸோ இந்த முத்ரான்றது ரீஃபைனான்சிங் இன்ஸ்டிடியூஷன்னா டைரக்டாக லோன் கொடுக்கறது கிடையாது. இந்த ஸ்கீம் வழியாக லோன் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸ்கீம் வழியாக லோன் கொடுப்பாங்க. டைரக்டாக எல்லாருக்கும் போராடுறவங்களுக்காக லோன் கொடுக்க மாட்டாங்க. டு ஃபண்ட் அன்ஃபண்டட். இதோட கோல் என்னது? யாருக்கெல்லாம் பணம் கிடைக்கலையோ அவங்களுக்கு தான் பணம் கிடைக்கணும் அப்படின்றது. ஓகேவா? மானிட்டைஸ் இன்ஃபார்மல் செக்டர், thereby reducing borrowing costs for small businesses. டெய்லர்ஸ், ஆர்டிசன்ஸ், பெட்டி ஷாப் கீப்பர்ஸ், இவங்க தான் அவங்களோட டார்கெட்டே. ஏன்னா இவங்களாம் வந்து போய் பேங்க்ல லோன் கேட்க முடியாது. அவங்க வந்து என்ன வச்சிருக்குன்னு கேட்பாங்க. என்கிட்ட எதுவும் இல்லை, பெட்டி கடை இருக்குன்னா வெளியே போட்டுருவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் லோன் கொடுக்கணும்ல. ஸோ அதனால தான் இந்த ஸ்கீம் முத்ரா பேங்க். இட் ஃபோக்கஸஸ் ஆன் ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷன், ப்ரமோட்டிங் women entrepreneurs and boosting employment, aligning with the Make in India initiative, supporting rural and semi-urban economies. ஸோ இப்போ இந்த ப்ரையாரிட்டி லெண்டிங் சொன்னோம் இல்லையா, யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா women entrepreneurs and farmers வந்து ப்ரையாரிட்டி லெண்டிங் செக்டாரில் வர மாட்டாங்க. இதில் வந்து women வருவாங்க, தென் SC/STs வருவாங்க. இவங்க வந்து ப்ரையாரிட்டி லெண்டிங் செக்டாரில் முதல்ல வந்துடுவாங்க. அதாவது இவங்க இந்த மாதிரி ஒரு பிரான்ச்சும் ஒரு பேங்க்கும் ஒரு பிரான்ச்லேயும் இவங்க உமனுக்கு ஒரு லோனோ இல்லை வந்து SC/STக்கு ஒரு லோனோ கொடுத்துருக்கணும் இந்த ரூல் படி. ஓகேவா? ஸோ இது வந்து முத்ரா பேங்கோட இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற, எதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா இந்த பிஎம்எம்ஒய் ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனா அந்த முத்ரா பேங்க். என்ன ஸ்கீம்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து லான்ச் பண்ணுறாங்க ஏப்ரல் 8, 2015. கொலாட்ரல் ஃப்ரீ லோன்ஸ் அப் டு 20 lakhs வரைக்கும் லோன் தரான்றாங்க. டு நான் கார்பரேட், நான் ஃபார்ம் அண்ட் ஸ்மால் மைக்ரோ என்டர்பிரைசஸ். ஓகேவா? இந்த கொலாட்ரல் ஃப்ரீ லோன் வந்து 3 types இருக்கும். அதான் இங்கே போட்டிருக்கும். சிசு, கிஷோர் அண்ட் தருண். சிசுனா கம்மி, சின்னது, இப்போதான் வளருது. ஸோ அப்போ 50,000 வரைக்கும் லோன் தருவாங்க. அதில் கிஷோர்னா கொஞ்சம் வளர்ந்துடுது, 50,000லேருந்து 5 lakh வரைக்கும் தருவாங்க. அதுக்கப்புறம் தருண்ல 5 lakh-லேருந்து 20 lakh வரைக்கும் லோன் தருவாங்க இந்த ஸ்கீம் படி. ஓகேவா? ஸோ நோ கொலாட்ரல் ஆர் தேர்ட் பார்ட்டி கேரண்டி இஸ் ரெக்வயர்ட். லோன் யாருக்குமே வந்து நீங்கள் சைன் போட தேவையில்ல, செக்யூரிட்டி சைன்லாம் போட தேவையில்ல, நீங்கள் போய் எதையும் அடமானம் வைக்க தேவையில்ல. ஓகேவா? தென் நபார்ட்
NABARD வந்து நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் இஸ் இந்தியாஸ் ஏபெக்ஸ் டெவலப்மெண்ட் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் July 12, 1982 via the NABARD Act. இது ரொம்ப முக்கியம். இந்த NABARD Act தான் என்ன பண்றாங்க, RRBs எல்லாம் கண்ட்ரோல் பண்றாங்க சொன்னேன் இல்லையா. RRB எல்லாமே இவங்களுக்கு கீழே தான் வராங்க. ஸோ அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி பேங்க் PACS, DCCBS, SCBC எல்லாமே இவங்களுக்கு கீழே தான் வந்து வருவாங்க. இவங்க வந்து மானிட்டர் மட்டும் தான் பண்ணுவாங்க, ரெகுலேட் தான் பண்ணுவாங்க, இவங்க டைரக்டா லெட் பண்ண மாட்டாங்க. ஸோ எப்போ ஆரம்பிக்கிறாங்க, July 12, 1982 NABARD ஆக்ட்னு ஒன்று உருவாக்குறாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, யாரோட கமிட்டி ரெக்கமெண்டேஷன் கேட்பாங்க, சிவராமன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன். சிவராமன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் ஆர் CRF ICER. அது வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க, அந்த கமிட்டியோட பர்பஸ் அது. ஸோ சிவராமன் கமிட்டி இவரோட கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ல இந்த NABARD ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா, ஃபார்ம்டு பை மர்ஜிங் த ரூரல் கிரெடிட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் RBI அண்ட் அக்ரிகல்ச்சர் ரீஃபைனான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ARDC. ஸோ முன்னாடி RBIல இதுக்கு மாதிரி அக்ரிகல்ச்சருக்கு நிறைய டிபார்ட்மெண்ட் இருந்திருக்கும், அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டு NABARD ஆரம்பிச்சிட்டாங்க. டு ஃபெசிலிட்டேட் கிரெடிட் ஃப்ளோ ஃபார் ப்ரொமோட்டிங் ரூரல் ப்ராஸ்பரிட்டி, சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் இன்க்ளூடிங் நான் ஃபார்ம் செக்டார்ஸ். கிராமப்புறத்தில் இருக்கிற வளர்ச்சிக்காக தான் இவங்களுடைய பெரிய பங்களிப்பு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த NABARD இருக்குது. ஓகேவா, தென் இவங்களுடைய 3 பில்லர், NABARDோடைய ஃபங்க்ஷனிங் பில்லர்ஸ் என்னது, ஃபைனான்சியல், ப்ரொவைட் லோன்ஸ் ரீஃபைனான்சிங் டு கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் அண்ட் கமர்ஷியல் பேங்க்ஸ் ஃபார் ரூரல் லெண்டிங். கிராமப்புற வங்கி, கிராமப்புறத்தில் இருக்கவங்களுக்கு லோன் கொடுக்கணும். தென் டெவலப்மெண்டல், ப்ரொமோட்ஸ் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், இது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க, ப்ரொவைட் லோன்ஸ் அண்ட் ரீஃபைனான்சிங் டு கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், RRBs, கமர்ஷியல் பேங்க்ஸ் சொல்றாங்க இல்லையா. அடுத்தது செல்ஃப் ஹெல்ப் குரூப்ன்றாங்க. இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்னா யாருன்னா, சுய உதவி குழுன்னு சொல்லுவாங்க. மகளிர் சுய உதவி குழுவா இருக்கலாம். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ஒரு அமௌண்ட்டை வந்து மாசம் மாசம் சேர்த்து வச்சு பூல் பண்ணி, இவங்களுக்கு ஒரு பார்ட்னர் பேங்க் இருக்கும். பார்ட்னர் பேங்க்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க லோன் வாங்கிப்பாங்க, கொலாட்ரல் ஃப்ரீ லோன். கொலாட்ரல் ஃப்ரீனா இவங்க சேர்த்து வச்ச அமௌண்ட்டு மாசம் மாசம் இவங்க டெபாசிட் பண்ணுவாங்க. அதுல இவங்க அதுக்கு பதிலாக வந்து யாராவது ஒருத்தர் இந்த மாசம் லோன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிப்பாங்க. இதுக்கு கொலாட்ரல் கிடையாது, பேங்க் டைரக்டா வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேவா, லோ இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ அதுதான் அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப், சுய உதவி குழு. பேங்க் லிங்கேஜ் ப்ரோக்ராம் சொல்றது. பேங்க் வந்து இது ஒரு பேங்க் வந்து பார்ட்னர் பண்ணும், ஒரு பேங்க் இந்தியன் பேங்க் இந்த மாதிரி உங்க ஏரியாவில் என்ன பேங்க் இருக்கோ அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, பார்ட்னர்ஷிப் கொடுப்பாங்க. தென் ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் ஆர்கனைசேஷன் FPOs, அந்த சந்தையெல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா, உழவர் சந்தை வச்சிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன், ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன். இந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு இது வச்சிருப்பாங்க. ஒரு ஏரியாவில் இப்போ பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்க்கு, இந்த வெஜிடபிள்ஸ்க்கு ஒரு சங்கம் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஆர்கனைசேஷனுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க டைரெக்டாக. ஏதாவது இப்போ ஒரு டிசாஸ்டர் நடக்குது அப்படின்னா, இந்த பெஸ்டிசைட் இப்போ பூச்சி அடிக்குது, அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து திடீர்னு வந்து எராடிகேட் ஆயிரும் இல்லையா. ஸோ அந்த மொத்த விளைச்சலுமே போயிடும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் திரும்ப நீங்கள் பேக்கப் எடுத்து கொண்டு வரணும். ஏன், ஸோ அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த NABARD. தென் வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட் அண்ட் ட்ரைபல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ். தென் சூப்பர்வைசரி, ஓவர்சீஸ் RRBs அண்ட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். இவங்க வந்து யாரை மானிட்டர் பண்ணுறாங்க, RRBs, ரீஜனல் ரூரல் பேங்க்ஸை மானிட்டர் பண்ணுறதும் கோஆபரேட்டிவ் பேங்கை மானிட்டர் பண்ணுறது தான் இவங்களோட வேலையை. தென் SIDBI ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. இவங்க எதுக்கு வராங்கன்னா, இப்போ அடுத்த லெவல் அந்த இது பார்த்தோம் இல்லையா, நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பேங்க் ஸ்மால் அண்ட் மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன், MFI, என்ன பேங்க் அது, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துக்கோங்க, முத்ரா பேங்க். இவங்க வந்து அதுக்கு அடுத்த லெவல் MSMEனா வந்து மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் சொல்லுவாங்க. MSME கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கிண்டி கத்திப்பாரா பிரிட்ஜ் இருக்குல்ல, அந்த பிரிட்ஜ்ல இருந்து இறக்கும் போது லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் இருக்கும், MSME பில்டிங் தான். மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் சொல்லுவாங்க. ஸோ சிறு தொழில், அது தமிழ்ல வந்து என்னன்னு தெரியல, MSME. இவங்க வந்து போட்டிருக்கல, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற போறீங்க, சிறு தொழில்கள் மேம்பாட்டு வங்கி, சிறு தொழில்கள் மேம்படுறதுக்காக இது வந்து இதே பிரிப்பாங்க. மைக்ரோ எது, ஸ்மால் எது, மீடியம் எது, அவங்களுடைய கேபிட்டல் எதுவை பொறுத்து, அவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல் பொறுத்து, மார்க்கெட் கேபிடலைசேஷன் பொறுத்து பிரிப்பாங்க. இப்போ ரிலையன்ஸ் கம்பெனிலாம் வந்து மார்க்கெட் கேப் எங்க இருக்கு, 500 பில்லியன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி மார்க்கெட் கேபிட்டல் பொறுத்து மைக்ரோ ஸ்மால் மீடியம் பிரிப்பாங்க ஸ்டார்ட் பண்ற கம்பெனிஸை.
அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறது தான் இந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா SIDBI. ஓகேவா? ஸோ இது ஏபெக்ஸ் ரெகுலேட்டரி பாடி அண்ட் ஃபைனான்சியல் இன்ஸ்டியூட் ஃபார் த ப்ரமோட்டிங் ஃபைனான்சிங் அண்ட் ரீடெவலப்மெண்ட் ஆஃப் த MSME sector, established in April 2, 1990. Okay. Jointly owned by Government of India and SBI and LIC. So யாரெல்லாம் ஓன் பண்றா பாருங்க, Government of India, SBI and LIC. முக்கியமான பாயிண்ட் இது. Government of India மட்டும் கிடையாது, அதோடைய பார்ட்னர்ஸ் யாருன்னா SBI, LIC. Then the current leadership includes Chairman and Managing Director Shri Manoj Mittal. இதெல்லாம் தான் அந்த டைனமிக் பார்ட். யார் இதுக்கான லீடரா இருக்கா, SIDBIயோட லீடரா இருக்கா அப்படின்னு கேட்கலாம். SIDBIயோட லீடர் யாருன்னா மனோஜ் மிட்டல். தென் இந்த SIDBI பேங்க் ஆரம்பிச்ச கீ ஸ்கீம்ஸ் GST 7. ஸோ உங்களுடைய லெண்டிங் பிளாட்ஃபார்ம் ஃபார் இன்வாய்ஸ் பேஸ்டு ஃபைனான்சிங். ஸோ உங்களுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கடன் வாங்கிக்கலாம். உங்களுடைய கம்பெனியோட இதுக்கு ஏற்ற மாதிரி கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கடன் வாங்கிக்கலாம். CGT MSC ப்ரொவைட்ஸ் கிரெடிட் கேரண்டி ஃபார் MSME லோன்ஸ். கிரெடிட் கேரண்டினா இப்போ வந்து ஒரு லோன் வந்து திவாலா போகுது அப்படின்னு வச்சுக்கல, அந்த லோனோடைய இவ்வளோ பர்சன்டேஜை இவங்க கவர் பண்ணிடுவாங்க SIDBI கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் படி இந்த ஸ்கீம்ல. தென் கிரீன் ஃபைனான்ஸ் ஆஃபர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் MSC ஸ்பைஸ் ஸ்கீம் டு ப்ரமோட் சஸ்டைனபிள் ப்ராக்டிசஸ். ஸோ யாரெல்லாம் வந்து சஸ்டைனபிள் கம்பெனிஸ் ஆரம்பிக்கிறாங்களோ அதுக்கான லோன் தனியாக இது இவ்வளோ தனியாக லோன் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீம்லாம் கொண்டு வந்திருக்காங்க இவங்க. தென் முக்கியமான பேங்க்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க். இவங்க வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டோடைய கிரெடிட் எல்லாத்தையும் இவங்க மேனேஜ் பண்ணுறாங்க, லைன் ஆஃப் கிரெடிட் எல்லாத்தையும். ஸோ 1981 இவங்களுக்கு ஒரு ஆக்ட் இருக்குது. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா 1981 ஒரு ஆக்ட் போட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ப்ரீமியம் ஸ்டாச்சுரரி இன்ஸ்டிடியூட் ஃபார் ஃபைனான்சிங் அண்ட் ப்ரமோட்டிங் இந்தியாஸ் இன்டர்நேஷனல் ட்ரேட். ஹோல்லி ஒன் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. யாரும் பார்ட்னர்ஷிப்லாம் கிடையாது, தனியாக வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒன் பண்ணுறது. ஃபோக்கஸ் ஆன் என்ஹான்சிங் எக்ஸ்போர்ட் காம்படிட்டிவ்னஸ் த்ரூ லைன்ஸ் ஆஃப் கிரெடிட், buyer's credit and for project financing, particularly in Africa and developing nations. So the line of credit தான் அது. நீங்கள் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேங்க் டு பேங்க் கம்யூனிகேட் பண்ணுறது தான் அந்த லைன் ஆஃப் கிரெடிட். அதை வந்து எந்த பேங்க் பண்ணணும்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் தான் பண்ணலாம். தென் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வந்து இந்தியாவில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீஷ் பேங்க்ஸ் சொல்கிறாங்க. இந்த நீஷ் பேங்க்ஸ் என்னது, ஒரு பர்டிகுலர் பீப்புளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது அந்த நீஷ் பேங்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க. லைசன்ஸ் பை RBI. என்ன கமிட்டி ரொம்ப முக்கியம் இந்த கமிட்டி நேம்ஸ்லாம். உஷா தோரன் கமிட்டி. நபார்ட் என்ன கமிட்டி நம்ம பார்த்துக்கலாம். நபார்ட் வந்துட்டு சிவராமன். அதே மாதிரி ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் யாருன்னா உஷா தோரன் கமிட்டி. ஓகேவா? டு என்ஹான்ஸ் financial inclusion by providing basic banking to underserved segments. Okay, not get from chat. Narasimhan committee ஏதாவது எந்த பேங்க்? அது அந்த சின்ன கிராமப்புறங்கள் RRB regional governments. ரைட். இதோடைய PSL பாருங்க, ப்ரையாரிட்டி லெண்டிங் செக்டார் எவ்வளோனா 75% இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது. அதனால தான் இவங்களுடைய வேலையே என்னதுன்னா சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கு அண்ட் தென் பின்தங்கி இருக்கவங்களுக்கு தான் இவங்களுடைய ப்ரையாரிட்டி. அதனால தான் 75% இங்கே இருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 15% பார்த்துருப்பீங்க, இன்னொருத்தவங்களுக்கு 40% பார்த்துருப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 40% இருக்கும் இல்லையா? இவங்களோட ப்ரையாரிட்டி லெண்டிங் செக்டார் வந்து 40%. யாரோடது? ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் உடைய ப்ரையாரிட்டி லெண்டிங் செக்டார். லோக்கல் ஏரியா பேங்க்ஸோட ப்ரையாரிட்டி செக்டர் 40 தான். பட் இவங்களோட பாருங்க 75 இருக்கு. ஸோ இவங்களுடைய கோல் என்னது, பின்தங்கி இருக்கவங்களுக்கு, ரொம்ப பின்தங்கி இருக்கவங்களுக்கு லோன் கொடுக்கறது தான் இவங்களோட கோலு. 75% வந்து இவங்க அவங்களுக்கு தான் லோன் கொடுப்பாங்க. மீதியோட 25% தான் அவங்களுக்கு பெட்டரான பீப்புளுக்கு கொடுப்பாங்க. ஸோ 50% லோன்ஸ் எவ்வளோ கீழே இருக்கணும், 25 lakhs கீழே இருக்கணும். 25% வந்து ரூரல் பிரான்ச்சஸாக இருக்கணும், கிராமப்புற வங்கிகள்ல கிராமப்புற பிரான்ச்சஸ் இவ்வளோ இருக்கணும். 15% CAR கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ. தென் 200 crore மினிமம் கேபிட்டல். இவங்க ஆரம்பிக்கணும், ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் ஆரம்பிக்கிறதுனாலே 200 கோடி இருந்தால் தான் ஆரம்பிக்க முடியும். எக்ஸாம்பிள்ஸ் வந்து AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் பார்த்துருப்பீங்க, உஜ்ஜீவன், ஜெனா,
சூரியோதயா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இது எல்லாமே வந்து ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் தான். ஓகே சரி. ஓகே இதெல்லாம் பார்த்துலான்னு பார்த்தேன். ஆனால் பேங்க் மர்ஜஸ் வரைக்கும் பார்த்துட்டு அடுத்தது ஆர்பிஐ பார்த்துக்கலாம். அது இன்னும் 10 நிமிஷம் ஆகும். சரி ஓகே ஓகே. எது வரைக்கும் பார்த்துருக்கோம்? பேமெண்ட்ஸ் பேங்க் பார்த்து பார்த்து. சரி. ஓகே.